ஹே கைஸ், நாம இனி பார்க்க போறது ஐ கேன் சி சக்சஸ் ரேட்டிங் மேங்க ஹேவ்ல சீசன் 1 எபிசோட் லெவல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ நம்ம டேரக்டா எபிசோட் குள்ள போலாம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்திருப்பாங்க. இப்போ வாங்க சரியான அடி வந்திருக்கும். அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்க உன்னோட அந்த எஸ்கேப் ஆக ஐடியா வந்து ரொம்ப டேஞ்சரா இருந்துச்சு. விட்டு நானே சுத்திருப்பேன். அம்மா நீ சொன்ன வார்த்தைலாம் உண்மையா கேட்க போற. ஆமா இன்னும் ஐடியா ரொம்ப டேஞ்சரா இருந்தாலுமே கூட நம்ம எப்பயும் தப்பிச்சு வந்துட்டோமே. நான் சொன்னோம் இல்ல அந்த ஸ்வாட தவிர எல்லாமே போயின்னு சொல்ல போறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நான் அந்த ஸ்வாட விட்ட பணத்துல பாதி பண்ணிட்டு உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டோம் சொல்ல போற. அவரும் நீ ஒரு ஏமாட்டுக்காரன் சொல்லி அழுதுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ அவரை பிடிச்சேன். நான் இனிமே உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல சரி மறந்தே போயிட்டேன் பத்தியா நீ எனக்கு ஃபார்ச்சூன் டெல்லிங் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்க. அதுவா நீ கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கும் கத்துக்க. சரிப்பா நீ என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்க. அப்படி இருக்க போற வரப்போற சும்மா கை வீசிட்டு வந்து சொல்ல போற அவ கையில கையிலயும் பணம் வேணும்னு சொல்லி காமிக்க நம்ம ஹீரோவும் இப்ப மட்டும் நீங்க அமைதியால நான் உங்களே கொண்டு போற சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். இனிமேல் இந்த மொட்டை ஆன்டிக் சைக்கிளுமே நம்ம காலுக்கு கீழே நம்ம தடுக்க யாருமே இல்லடா அப்படி சொல்லி வாங்க கட்ட போற டக்குன்னு அவருக்கு அடிச்சாரும் வலிக்க ஐயோ வலிக்கிறேன்னு சொல்லி இப்ப புலம்பிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ சரி உங்களுக்கு அது யாருன்னு தெரியாதா. அதான் யாருன்னு தெரியல. நான் அவளுக்கு யாருக்கும் சந்தேக போட மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டா இருப்பேன். ஆனா எப்படி இவங்களும் வந்தாங்கன்னு தெரியல. ஆமாப்பா சொல்ல மறந்தே போயிட்டேன் பத்தியா. நான் அந்த ஸ்வாட பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஃபேக்கான ஸ்வாட பத்தி அப்படி விசாரிக்க போறேன். அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை அதுக்கா இருக்குமோ அந்த டிராகன் ஜாலே ஒரு QR கோட் இருந்துச்சு. அப்படி இருக்கப்ப நிச்சயமா அந்த குரூப் பண்ணிருப்பாங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொல்ல போய் சினிமா அதுக்கு 100% சொல்ல நம்ம ஹீரோவா நிச்சயமா இல்ல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்படின்னா நான் தான் உங்களை டார்கெட்டா இருப்பேன். சந்தேகமே இல்லாம மேல ஏதாச்சும் கண்ணு வச்சிருப்பாங்க. வாங்க கடத்திட்டு போனதுக்கு நான் தான் காரணமோ சொல்ல போற சிஸ்டமோ இருக்கு 60% சொல்ல அப்பனா வாங்க கடத்திட்டு போனதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் வந்து நானு அடுத்து வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனா இப்ப இருக்கேன் என்னோட கரண்ட் ஸ்டென்ட்டால நிச்சயமா உங்களை என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இருக்கப்பறம் நான் இப்ப நான் என்ன பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க போய் பயோ நான் மன்னிச்சிடா தேவையில்லாம என்னோட பிரச்சனைக்குள்ள ஒன்னு எழுத்து விட்டேன். ஐயோ வாங்க உனக்கு இன்னுமா தெரியல இதுக்கெல்லாம் காரணம் நானு. சரி நான் அவரோட அண்ணன் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்ப இருக்க போற நானே பாதுகாட்டாகணும். நீங்க எப்படி கவலைப்பட தேவையில்லை. நானே இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அதோட நீங்க முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கா பாருங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அவரும் நீ பேசுற பாட்டு ஒரு அண்ணன் பேசுற மட்டுமே இருக்குப்பா. அங்க பார்த்தா ஜோயும் போன போற என் நல்லவன் தெரியும் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு. நீ நல்லாதானே இருக்க கேட்க போற தேங்க்யூ மிஸ்டர் ஜோய். அது மட்டும் இல்லாம நான் நல்லாதான் இருக்கேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல மனசுக்குள்ளேயும் மிஸ்டர் ஜோயை ஃபர்ஸ்ட் நாளா எனக்கு போன் போட்டிருக்கானா நிச்சயமா இதுவும் ஆன்டி சைக்கிள்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கணும். நீங்க 2 நாளைக்கு இந்த டவுன் விட்டு வெளில போயிருங்க. ஏன்னா அந்த கேங் வந்து கொஞ்சம் மோசமானவங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரியுமா கேட்க போற. ஆமா கொஞ்சமா தெரியும். ஆனா அவங்க கிளியரா இல்ல. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் உங்க பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசானால முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்க பாருங்க. மிஸ்டர் ஜோயர் வாய்ஸ் பார்த்தா தெரியுது ரொம்ப கஷ்டமா இருக்க போறேன்னு. அவரும் சரி நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசலாம் சொல்லி நம்ம ஜோய் போன் வைக்க நம்ம ஹீரோ நீங்க நல்லபடியா இருங்க சொல்லி போன் வைக்கிறாங்க. 2 பேருமே நம்ம ஜோய் வந்து பெரிய ஊர்ல இல்ல வெளியில இருக்காரு சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம நினைச்ச வேண்டியதான் அப்படி பைபு நீங்க பேசணும்னு கேட்டேன். அல்லே நல்லா தெரிஞ்சு நீயும் மிஸ்டர் ஜோயும் எவ்வளவு நல்லா குட் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கன்னு. இது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா. மிஸ்டர் ஜோய் நம்ம பக்கம் இருந்தா நம்ம இதை பத்தி பயப்பட தேவையே இல்லையே. மிஸ்டர் ஜோய் அவங்களை ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைக்கிற போல. ஆனா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே போறேன். நான் சந்தோஷமான பீஸ்ஃபுல்லான லைஃப் கொண்டு போலாம் பார்த்தா ஏன்டா இவ்வளவு கஷ்டமான எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது ரொம்பவும் கடுப்பா இருக்கு. எனக்கு மட்டும் இது முன்னே தெரிஞ்சுன்னா அந்த ஜாரை உடைச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டு அங்க ஒரு இடத்துக்கு அமைச்சு அங்க நம்ம ஹீரோக்கு அடி வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அவரும் ஜோயோட ஃபவுண்டேஷன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இருக்க போற இது என்னால பாத்துக்க முடியல. நீ கொஞ்சம் பாத்துக்க முடியுமா அண்ணான்னு சொல்லி இது என்னமே என்கிட்ட விட்டு ஆன்டிக் சைக்கிள் முள்ளாலதான் இருக்க முடியும் சொல்லி அப்புறம் அந்த வயசான ஜோய் அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் பைஹோவா நிம்மல் தான் ஆட்டோமே அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல அப்படி கால அவங்களும் வெளியில வர பைவோ நீ கால்குலேட் பண்ணிட்டானே நம்மள கொல்ல யாரும் வரலன்னு. இந்த பட்ட பக்கல்ல இவனாச்சும் நம்மள கொல்ல வருவான். அவ்வளவு முட்டா பையன் இருப்பாங்க அவங்களாம். பைவோ ஃப்ராடு குரூப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான குரூப். அதனால நம்ம கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு எங்கேயாச்சும் ஒழிஞ்சுக்கலாமா. மிஸ்டர் ஜோய் வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி அவட்ட கேட்கலாம். அப்படி சொல்லி அவன் சொல்ல எனக்கு சேஃபான பிளேஸ் தெரியும். ஆனா நம்ம எத்தனை நாள் அங்க இருக்கணும். நம்ம எங்கேயும் போயிட்டு ஒளிய போறது இல்ல. ஏன்னா நம்ம ஒண்ணு படுங்கிற எலி இல்ல பாயும் புலி. நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்களை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஏன்னா நீ அவங்க போயிட்டு டேரக்டா ஃபேஸ் பண்ண போறியா. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லி வாங்க கேட்க அங்க வெளியில போனவரும் என்னப்பா வாங்க இந்த பக்கம் சொல்லி கேட்க அதுவே இது இருக்க வச்சிருக்காங்கன்னா நம்ம வாங்கி நல்ல மாஸ்க்கு கண்ணாடி தொப்பிலாம் போட்டு வந்திருக்க. ஆனா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க நம்ம வாங்கினேன். உனக்கு நல்லா தெரியும்ல அந்த குரூப் வந்து ரொம்பவும் கொடூரமானவங்க. அப்ப இருக்கப்ப நாமளே கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆக மாட்டோம். அப்ப இருக்கப்போ இப்ப போயிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கிற வேணுமான்னு கேட்க போறேன். அப்பனா அவங்கள பார்த்து பயந்துகிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தா போடுமா. நீங்க என்ன சொன்னீங்க இந்த மொட்டை ஆன்டிக் சைக்கிளையும் நம்ம காலு கீழே கொண்டு வரலான்னு. வாங்க அப்படியாக நாமளாம் லைட் மட்டும் இல்லாம அவங்க டார்க். அப்ப இருக்க போற நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். நீங்க சொன்னீங்க ஆன்டிக் சைக்கிளே நம்ம காலு கீழே கொண்டு வரலாம். அப்ப இருக்க போற நீங்க அதை நம்ம எப்படி விட்டுடலாமா. நீங்க நிச்சயமா நம்பலாம் சொல்ல போற. அப்புறம் ஆமா நீ சொல்ல கரெக்டா நம்ம ஏன் அவங்கள போட்டு பயப்படணும். வா இதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லி வாங்க சொல்ல வாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். நம்மளுக்கு எங்கேயாச்சும் நியூஸ் எல்லாம் கிடைக்குமா. நீ கரெக்டான ஆளுகிட்ட தான் கேட்டிருக்கேன். நார்த்தன் சைட்ல இருக்கக்கூடிய சிட்டில வந்து இதுக்கான ஆள் ஒருத்தன் இருக்கான். நம்ம அவன்கிட்ட காசு கொடுத்தா அவனுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட கொடுத்துருவான். இப்ப நான் அங்க போனேன்னா இந்த குரூப்பை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஹெல்ப்பா இருக்குமா கேட்க சிஸ்டமும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி 100% காமிக்க
அந்த பர்சன் கிட்ட இதை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்குமான குரூப்பை பற்றியும் கேட்க போகிறேன். சிஸ்டமும் இல்லைன்னு சொல்ல அங்கே போகிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அங்கே எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது. என்னடா சொல்றீங்க குருமி ப்ளஸ் ஹீரோ முடிச்சிருக்க போகிறேன். இல்லைன்னா அங்கே போயிட்டு கேட்குற இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இல்லாமல் வேற தோட்ட கேட்கணுமோ. சரி அங்கே ஏதாச்சும் எக்ஸ்பர்ட் இருப்பாங்களே எங்களுக்கு ஒரு விஷயம் கேட்க போகிற சிஸ்டமும் இருக்கு 100% சொல்ல சரி வாங்க நம்ம போகலாம் சொல்லி நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போக அப்படி நைட் டைமில் அவங்களும் அங்கே இருக்க நைட் மார்க்கெட்டுக்கு வரேன். ஓ இந்த நைட் மார்க்கெட் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஆமா நீங்க எப்படி இந்த இருட்டுல எப்படி நல்ல பொருள்லாம் கிடைக்கும் சொல்லி ஹீரோ கேட்க நிச்சயமா உனக்குலாம் தெரியாது இதை பற்றிலாம். ஏன்னா நைட் மார்க்கெட் வந்து இப்போ நைட்ல மட்டும் ஓப்பன் ஆயிருக்கும், காலைல எப்படியும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி சொல்லி வாங்க சொல்ல நம்ம ஹீரோவும். இப்போ நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, சரி நான் இந்த இடத்துல சுட்டி காமிக்க சொல்லி நம்ம வாங்க சொல்ல நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போக போய் அங்க ஒருத்தனும் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கேன். அவனும் அவங்க நைட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க சொன்ன நான் முடிச்சிடறேன் சொல்ல போறேன். அட மட்டும் நீ நல்லபடியா முடிச்சிட்டீங்கன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய இது கரெக்டாவே வந்துடும். நான் 1,00,000 செலவு பண்ணி நிறைய ரூமர்ஸ் தான் அப்படி பரப்பி விட்டு நான் பண்ணாலே போய் ஈஸியாவே இங்க பிடிச்சிடலாம். நிச்சயமா இல்ல எனக்கு வரக்கூடிய ரிவார்ட் வந்து இதோ டபுளா தான் இருக்கும். வாங்கி என்ன மன்னிச்சிடா, ஏன்னா பிசினஸ்க்குள்ள என்ன மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்காரு சொல்லி அவரும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்ப அவரை யாரும் பின்னாடி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பைவம் ஒழுங்கா பின்னாடியே வர, ஏன்னா எனக்கு இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். ஏன்னா இங்க என்னால கண்டுபிடிக்க முடியாத பொருளும் இல்ல ஆளுமே இல்ல அப்படி சொல்லி வாங்க சொல்லிட்டு வரப்போறேன். என்னப்பா பிசினஸ் நல்லா போறான்னு சொல்லி கேட்க போற அவரும் மூஞ்ச திருப்ப நம்ம வாங்க என்னப்பா பிசினஸ் நல்லா போறான்னு கேட்க போற அவரும் முறைச்சிட்டு போவ நம்மள யாரும் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க போல. வாங்க உங்களுக்கு மரியாதை செம்மையா தராங்க. நீ வெறும் கன்ஃபியூஷன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு பல வருஷமா வந்துட்டு இருக்கேன். இருக்க போறேன் எனக்கு இங்க இருக்க எல்லாத்தையும் தெரியும். வேற யாரும் சொல்லி என்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவரும் அங்க கடையில போயிட்டு இருக்க போறேன். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ எடுத்துங்க சொல்ல போறேன். என்னப்பா பாட்டு ரொம்ப நல்லா ஆச்சு, என்ன நல்லா இருக்கீங்க கேட்க போறேன். நீயா உனக்குலாம் இங்க எந்த பொருளும் விற்கிறது இல்ல. அட என்ன பண்ண நக்கல திட்டா, ஏன்னா எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உன்கிட்ட எதுவும் சொல்ல இருக்குல்ல உனங்க இந்த பேர் சரியா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்க போறேன். நம்ம ஹீரோ வாங்கி கொஞ்சம் சுற்றி பார்க்க முடியுமா சொல்ல போறேன். அங்கே சுற்றி எல்லாம் நம்ம வாங்கி ஹீரோயும் கூட்டிட்டு இருக்க போறேன். இன்னைக்கு என்ன ஆச்சு, ஏன்டா எல்லாம் இப்படி பண்றீங்க சொல்ல போற. நம்ம ஹீரோ நான் இங்க ஏதாச்சும் நியூஸ் கிடைக்கும் சொல்லி இந்த இடத்துக்கு வந்தா ஏன் இங்க இருக்க எல்லாரும் என்னையும் வாங்கி இப்படி ட்ரீட் பண்றாங்க சொல்லி நம்ம ஹீரோவும் இங்க என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல அதே மாதிரி நம்ம ஹீரோ வாங்க பிடிச்சிட்டு போய் அங்க எல்லாரும் இனிமேல் இந்த பக்கமே வரான்னு சொல்லி திட்டிட்டு இருக்க போறேன். அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பல வருஷமா வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்க போற ஏன் என்ன திருட மட்டும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வச்சுட்டு சரி நீங்க பேசாம பின்னாடி ஃபாலோ பண்ணி வர முடியுமா சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போவேன். அடே அண்ணன் தம்பியே பழகணும்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க சொல்லி நம்ம வாங்க புலம்பிட்டு போக போற. நம்ம ஹீரோவும் சரி நீங்க புலம்புற விட்டுட்டு நாமளே ஏன் சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு கடையில போயிட்டு பொருள் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம வாங்க வந்து நம்ம மிஸ்டர் சோ கிட்ட வேலை செய்வாரு. மிஸ்டர் சோ வந்து டிராகன் சேர் வாங்கினா தெரியுமா, ஜாரோ வெளில வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால நம்ம சோய் வந்து நம்ம வாங்க வச்சு அதை உடைச்சிட்டாரு. அந்த ஜார் வந்து ஃபேக்குன்னு சொல்லி என்னை வித்தவனையும் இங்கே கடல்ல தூக்கி போட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல போறேன். அந்த ஆட்டவும் அப்படியே சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல அவங்க கூட பைவனும் இன்னொருத்தனும் இருக்கானா, அவனுக்குள்ள டிராகன் ஜார உடைக்கல விஷயத்துல அவனும் இன்ஃபாலா இருக்கான். இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் போலீஸ்க்கு போன் போன சொல்ல போறேன். மிஸ்டர் சோ வந்து ரொம்ப பெரிய ஆளு. அப்படி இருக்கப்பறம் இந்த மட்டும் போலீஸை பார்த்தெல்லாம் பயப்படுவாரா, அதனால ஏன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த 2 பேரும் இந்த மார்க்கெட் பக்கம் வந்தாங்க. இந்த மாதிரி தப்பு செய்வாங்க பாத்தீங்களா, அவங்களாம் ரொம்ப காலம் வாழ மாட்டாங்க. நிச்சயமா அவங்களுக்கு ஏதாச்சும் கடவுள் செய்வான்னு சொல்லி அவங்க சொல்ல அங்க இருந்தவரும் இப்ப கரெக்டாவே கேள்வி கேட்கிறாரு. சரி உங்களுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்க எந்த எவிடன்ஸுமே இல்லை, ஆனா இங்க எல்லாரும் ஆடப்பட்டே பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி அவங்களும் அந்த டாட்டாவை மண்டே கழுவிட்டு இருக்க போறேன். அந்த டாட்டாவை ஏமாண்டே அவங்க சொல்ல நம்ப அதுக்கேட்டவங்க கோவமாக போறேன். நம்ம ஹீரோ வாங்க பிடிச்சிட்டு போறேன். அங்க இருந்தவங்க அந்த ரூமர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க போல அப்படி சொல்லி வாங்க சொல்ல எனக்கும் தெரியும். நிச்சயமா இதுவும் அந்த குரூப்போட வேலையா தான் இருக்கும். சொல்ல போய் சிஸ்டமா இருக்க 67% சொல்ல ஆனா இருக்கு இந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டா ரொம்பவும் கோவமா வருது. இந்த ரூம்ல நாம மட்டுமே இல்ல மிஸ்டர் சோயும் இதுக்குள்ள இருக்காரு. மிஸ்டர் சோ வந்து ரொம்பவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒருத்தர். அப்படி இருக்கப்பறம் அவருக்கு இந்த ரூமர்ஸை பத்தி எந்த ஒரு பயமுமே இருக்காரு. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல. ஆனா அந்த ஓல்டு மேன் வந்து நம்மள பாஸ்ன்னு வேற சொல்றாங்களே, அவங்க நல்லதான் பிளான் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிச்சாலும் என்ன பண்றாரு, நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அவனை சொல்ல போற. நம்ம ஹீரோயின் கால்குலேஷன் படி நம்ம அவன் தேடி இப்போ தேவையே இல்லை. என்னோட கால்குலேஷன் படி நம்மளுக்கு உதவி செய்யக்காக ஒரு நோபல் மேன் இந்த நைட் மார்க்கெட்ல இருக்கான்னு சொல்லப்போ நம்ம வாங்கும் நோபல் மேனா அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல போறேன். அது எனக்கு தெரியல, ஆனா நம்ம இப்ப போயிட்டு அர்ஜென்ட்டா அவரை தேடணும் அப்படி நம்ம ஹீரோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கப்பறம் எனக்கு பக்கத்துல யாரையும் ஆளை காணான்னு பார்த்து நம்ம ஹீரோ திரும்பி போய் வாங்க காணா இங்க பார்த்தேன். நம்ம வாங்க அங்கே கடையில போயிட்டு இந்த பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கப்பறம் அவரும் அந்த பாக்ஸ் யாரையும் திறக்க முடியாது. இது வந்து அவ்வளவு டைனஸ்டிஸ் பாக்ஸ் சொல்லி அவரும் அந்த பாக்ஸ் படி சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து 30,000 சொல்ல போறேன். நம்ம ஹீரோ நம்ம வாங்க லுக்கூட அதுக்கப்புறம் வாங்க நான் வந்து இதை 3,000 வாங்கிக்கிறேன். என்ன நீங்க இவ்வளவு கஷ்டமாக்கிட்டீங்க, 3,000 இவ்வளவு கம்மியா இருக்கு, இது எனக்கு அவ்வளவு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா பிசினஸ் வந்து சமயத்துல ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்பறம் நான் எனக்கு விட்டேன்னா எனக்கு சோன்னு சொல்லி சொல்லப்போ நம்ம ஹீரோவும் நம்ம வாங்க பார்த்து இந்த சிஸ்டமான பொருள் ஒரிஜினல் சொல்ல நம்ம ஹீரோவும் அது அவ்வளவு எக்ஸ்பென்சிவாவே இல்லையா. அப்படி இருக்கப்பறம் எதுக்கு டைம் மிஸ் பண்ணிட்டு இருக்கணும்
அவர் சொன்ன விலைக்கு வாங்க சொல்லி நம்ம ஹீரோ சைகிளை காமிக்க, வாங்கவும் தப்பா புரிஞ்சுட்டு 5000 ரூபா அதுக்கு மேல ஒரு சல்லி பைசா கூட கிடையாது சொல்ல போறேன். என்ன நீங்க இப்படி பண்றீங்க? இது நான் விட்டா கூட எனக்கு கொஞ்சமான காசே வரும். என்னப்பா இப்படி சொல்றேன்? நான் வாங்கலான்ட்டு இது யார் வாங்க போறா? அப்படி இருக்க போறேன் 5000 ரூபாவே போடணும் சொல்ல போறேன். அவரும் நீங்க அப்படி பண்ண கூட சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா எனக்கு டப்பாவும் ஏறி போயிட்டு உங்களை பார்த்தா நம்பிக்கையானவங்க மட்டும் தெரியலையே. அதோட இது உங்களுக்கு தர முடியும் சொல்லி அவரும் டப்பா வாங்க நம்ம ஹீரோவும் யாரா இவன் சொல்லி முடிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு ஏன் போடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மறக்காம ஏதாச்சும் கமெண்ட் ஹார்ட்டின்னு ஏதாச்சும் போட்டு போங்க. இப்போ நம்ம டேட்டா எந்த போடலாமா நாங்கள் விஹெச் பட் விஹெச் வாய்ஸ் சி யூ டேக் பை அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.